எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 52 எம்இ கோப்மேயர். அத்தியாயம் 52. நெருப்புக்கோழி இலக்கு. நெருப்புக்கோழி தன் தலையை மணலுக்குள் புதைத்துக் கொண்டு தப்பிக்க நினைக்கும். அதுவே காலப்போக்கில் தவிர்க்கவே முடியாத ஒரு இலக்காக மாறிவிடுகிறது என்று சொல்லப்படுவதுண்டு. ஆகவே நெருப்புக்கோழியைப் போல தங்கள் தலைகளை யதார்த்தமற்ற மணலுக்குள் புதைத்து மறைத்துக் கொள்ள குனிபவர்கள் விதியின் பிரம்பிற்கு தவிர்க்க முடியாத இலக்குகளாகிவிடுகிறார்கள். இது தீமையின் யதார்த்தத்திலிருந்து நெருப்புக்கோழி போல தன்னை மறைத்துக் கொள்ள முயலும் நேர்மறை உறுதிமொழி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எனும் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு பொருளை முன்னிறுத்துகிறது. பொதுவான நேர்மறை உறுதிமொழியைப் பற்றி சிந்திக்கும்போது உளவியலாளரும் மனநல மருத்துவருமான எமில் கூவேயையும் எமிலி கூ அவரது புகழ்பெற்ற உறுதிமொழியான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் நான் மேன்மேலும் சிறப்படைந்து வருகிறேன் என்பதையும் நினைவுகூராமல் இருக்க முடியாது. அந்தக் காலத்தில் பலர் இந்த உறுதிமொழியைக் கேட்டு ஏளனமாகச் சிரித்ததை என்னால் நினைவுகூர முடிகிறது. சரி, இனி அவர்கள் சிரிப்பதை நிறுத்திக் கொள்ளலாம். எமில் கூவே பலரைக் கொண்டு அந்த எளிய உறுதிமொழியே கிடைக்கும் ஒவ்வொரு ஓய்வு நிமிடத்திலும் நாளுக்கு நாள் திரும்ப திரும்பக் கூறச் செய்வதன் மூலம் அவர்களை குணப்படுத்தினார். அவ்வளவுதான். அதை திரும்பக் கூறுவதும் அதை நம்புவதும் மட்டுமே. அந்த எளிய உறுதிமொழி பல வியத்தகு குணமடைதல்களை நிகழ்த்தியது. இன்றும் அது பலரைத் தொடர்ந்து குணப்படுத்தி வருகிறது. இன்றைய நோய்களில் பாதிக்கும் மேற்பட்டவை உளவுடல் சார்ந்தவை, அதாவது உங்களுக்கு தெரிந்தபடியே மன அல்லது உணர்வு சார்ந்த குழப்பங்களால் உடலில் ஏற்படும் கோளாறுகள் என்பதால் அனைத்து நோய்களிலும் பாதிக்கும் மேற்பட்டவற்றின் மூல காரணத்திற்கு சிகிச்சை அளிக்க எமிலி கூ பல வழிமுறைகளில் ஒன்றை மேற்கொண்டார் என்பதும், அதே வேளையில் உடல் ரீதியான காரணங்களால் ஏற்படும் நோய்கள் குறித்தும் ஒரு நேர்மறையான மன மற்றும் உணர்வுசார் அணுகுமுறையை வளர்த்தார் என்பதும் தெளிவாகிறது. நனவு மனதை பயன்படுத்தி ஆழ்மனத்தில் நன்மை பயக்கும் ஆலோசனைகளை பதிய வைப்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை முறையாகும். இத்தலைப்பு இந்நூலின் பிற அத்தியாயங்களில் விரிவாக விவாதிக்கப்படும். ஆயினும் இவ்வத்தியாயத்தின் முதன்மை மையப் பொருள் இதுவன்று. இங்கே எமிலி கூ வலியுறுத்திய இயன்றவரை மிகவும் பொதுவான ஒரு உறுதிமொழியை பயன்படுத்துவதன் மீது நாம் கவனம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் நான் மேன்மேலும் சிறப்படைந்து வருகிறேன். அந்த உறுதிமொழியின் சொற்கள் எத்துணை பொதுவானவையாகவும் பரந்தவையாகவும் அமைந்துள்ளன என்பதை உற்று நோக்குங்கள். இதற்குக் காரணம் கூ உறுதிமொழி சிகிச்சையே அதன் மிக எளிய வடிவத்திற்குச் சுருக்க முயன்றார் என்பதோ, அல்லது அவர் ஒரு சர்வவியாபகமான நிவாரணத்தை தேடினார் என்பதோ அல்ல. மாறாக தனது நோயாளிகள் தங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டிய உறுதிமொழிகளில் குறிப்பிட்ட உபாதைகளையோ அல்லது நோய்களையோ பெயர் குறிப்பிட்டுச் சுட்டிக்காட்ட அவர் விரும்பாததாலேயே பரந்த பொதுவான மற்றும் திட்டவட்டமற்ற சொற்களை பயன்படுத்துவதில் அவர் உறுதியாக இருந்தார். எடுத்துக்காட்டாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் எனது முதுகு வலி குணமாகிக் கொண்டே வருகிறது என்பது போன்ற ஒரு குறிப்பிட்ட உறுதிமொழியை தனது நோயாளிகள் பயன்படுத்துவதற்கு கூ அனுமதித்ததில்லை. முதுகு வலி என்ற குறிப்பிட்ட பாதிப்பை குறிப்பிட்டு அத்தகையதொரு உறுதிமொழியை நோயாளியின் ஆழ்மனதில் பதிய வைப்பது ஆழ்மனதின் கவனத்தை அந்த நோயின் மீதே ஒருமுகப்படுத்திவிடும் என்றும், அதன் விளைவாக அந்த நோயின் தீவிரத்தை அது அதிகப்படுத்திவிடக்கூடும் அல்லது குறைந்தபட்சம் அந்த நோய் நீடித்திருக்கச் செய்துவிடக்கூடும் என்றும் அவர் அஞ்சினார். எனவே அவர் பயன்படுத்திய உறுதிமொழிகள் எவையுமே குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு உடல்நிலையைப் பற்றி குறிப்பிட்டதே இல்லை. கூவின் பகுத்தறிவில் நிறைய தர்க்கமும் நல்ல உளவியலும் உள்ளன. ஆழ்மனம் ஒரு மின்னணு கணினி போன்றது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் அதில் தகவல், காட்சி படங்கள், உணர்ச்சி உணர்வுகளை ஊட்டி உணர்வுபூர்வமாக அதற்கு வழிகாட்டுதல்களை வழங்குகிறீர்கள். பின்னர் சைபர்நெடிக் பாணியில் அது உங்கள் வாழ்க்கையின் போக்கை வழிநடத்தி
உங்கள் நனவு மனதின் மனப்படங்கள் மற்றும் திசைகளை யதார்த்தத்திற்கு கொண்டு வருகிறது. அவை நல்லதா கெட்டதா, சரியா தவறா என்பதை அது தீர்மானிக்க முடியாது. அதன் செயல்பாடு அவற்றை விளக்கும்போது அவற்றை புரிந்து கொள்வது மட்டுமே. ஆழ் மனம் மனப்படங்களை மட்டுமே பெற்று புரிந்து கொள்கிறது என்பதால் முதுகுவலி போன்ற ஒரு குறிப்பிட்ட நோயே ஆழ்மனதில் பதிய வைக்கும் ஒரு உறுதிமொழியில் சேர்ப்பது, அதன் பாதையே உடல் உணர்தலை நோக்கி அல்லது இந்த விஷயத்தில் நோயை பராமரிப்பதை நோக்கி திருப்பும் என்று நியாயப்படுத்தினார். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் நான் நன்றாகவும் வருகிறேன் என்ற அவரது உறுதிமொழியில் அவரது நோயாளிகள் சிறப்பாகவும் நன்றாகவும் இருந்தால் அவர்களின் குறிப்பிட்ட நோய்களும் சிறப்பாகவும் மாறும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் எந்தவொரு குறிப்பிட்ட நோய்களையும் குறிப்பிடுவதைத் தவிர்த்தார். அவர் குறிப்பிட்டவற்றை பொதுவான விஷயங்களாக மாற்றி அதன் மூலம் அவற்றைத் தவிர்த்தார். தீக்கோழி போன்றது. இது நம்மை மணலில் தலை வைத்திருக்கும் தீக்கோழிக்கும் தீக்கோழியைப் போல உண்மையற்ற மணலில் தங்கள் தலைகளை மறைக்க குனிந்து துடுப்பு ஏந்திய விதியைத் தூண்டுவதற்காக தவிர்க்க முடியாத இலக்குகளை உருவாக்கும் மக்களுக்கும் நம்மை மீண்டும் அழைத்துச் செல்கிறது. தீமையின் இருப்பை மறுப்பது அல்லது மகிழ்ச்சியின்மையே, துன்பத்தை, இன்னல்களை மறுப்பது எனக்கு யதார்த்தத்திற்கு புறம்பானதாகவே தோன்றுகிறது. அவ்வாறு செய்வது மணலுக்குள் தலையை மறைத்துக் கொள்வதற்குச் சமம். அதன் மூலம் நாம் யாரிடமிருந்தும் மறைந்து கொள்வதில்லை, எதிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதுமில்லை. இது மதத்தைப் பற்றிய நூல் அல்ல. இதில் நான் நன்மையையும் தீமையையும் இடையிலான போராட்டத்தையோ அல்லது கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான மோதலையோ முன்வைக்கவில்லை. தீமை, துயரம், துன்பம் மற்றும் இன்னல்கள் ஆகியவை உண்மையில் இருக்கவே செய்கின்றன என்பதை மட்டுமே நான் சுட்டிக்காட்டுகிறேன். இவற்றுக்கான சான்றுகள் நம்மைச் சுற்றிலும் நிறைந்துள்ளன என்பதையும் அச்சான்றுகள் மறுக்க முடியாதவை என்பதையும் நான் வலியுறுத்துகிறேன். எமிலே கூ பாணியில் பொதுப்படையான கூற்றுகளை முன்வைத்து இவற்றின் தீவிரத்தை குறைக்கவோ அல்லது யதார்த்தமற்ற கற்பனையில் தலைமறைவாகி இவற்றிலிருந்து தப்பித்துவிடவோ நம்மால் இயலாது. ஆகவே துல்லியமற்ற பொதுமைப்படுத்தலை அடிப்படையாகக் கொண்ட கூ அணுகுமுறைக்கு ஒரு மாற்றீட்டை நான் முன்மொழிய விரும்புகிறேன். அது வெறும் ஒரு மாற்று அணுகுமுறை மட்டுமல்ல, மாறாக அதற்கு முற்றிலும் எதிரான ஓர் அணுகுமுறையாகும். 1. உங்களுக்கு எத்தகைய சிக்கல் நேர்ந்தாலும் அதன் இருப்பை தெளிவாக உணர்ந்து வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுங்கள். அதை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். அதை துல்லியமாக வரையறுத்துக் கொள்ளுங்கள். அதைச் சரியாக நேர்கொள்ளுங்கள். 2. இதை ஏற்றுக்கொள். தோல்வி மனப்பான்மையுடனோ அல்லது இழிவான பணிவுடனோ அல்ல, மாறாக நிலைமை இதுதான் எனும் அசைக்க முடியாத யதார்த்த உணர்வுடன் இதை ஏற்றுக்கொள். யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட பெரிய நிம்மதி வேறில்லை. யதார்த்தத்திலிருந்து தப்பித்து ஓடும் வீண் முயற்சியை விட பெரிய வேதனை வேறில்லை. 3. சிக்கலை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அதை நீங்கள் துல்லியமாக தாக்கக்கூடிய வகையில் மிகத் தெளிவாக வரையறுத்துள்ளீர்கள். செயல்படுங்கள். உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் உள்ளது. அதை நீங்கள் ஒரு பொதுவான முறையில் அணுக வேண்டியதில்லை. அதன் மையப்பகுதியிலேயே தீர்வு எங்கே உள்ளதோ அங்கே உங்களால் நேரடியாக தாக்க முடியும். தீமை, துயரம், துன்பம் மற்றும் மனித உடலுக்கு இயல்பாகவே வாய்க்கக்கூடிய தவிர்க்க முடியாத இன்னல்கள் ஆகிய யதார்த்தங்களிலிருந்து நெருப்புக்கோழி போல தலையை புதைத்துக் கொண்டு தப்பிக்கும் போக்கிற்கு மாற்றான வழி இதோ உங்களுக்காக. விதியின் பிரம்பிற்கு தவிர்க்க முடியாததொரு இலக்காக அமையும் வகையில் நெருப்புக்கோழியைப் போல தலையை யதார்த்த தப்பித்தலின் மணலில் புதைத்துக் கொண்டு கூனிக் குறுகி அசைவற்ற நிலையில் நீங்கள் முடங்கிக் கிடக்க மாட்டீர்கள். மாறாக நீங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பீர்கள். இயங்கிக் கொண்டிருக்கும் ஓர் இலக்கைத் தாக்குவது விதிக்குக்கூட கடினமான ஒன்றாகும். ஆகவே இது ஒரு செயல் அழைப்பு. குறிப்பிட்ட நேர்மறையான உறுதிமொழியின் சிகிச்சைசார் மற்றும் சீரிய கவியல் சார்ந்த மதிப்புகள்
நேரடிச் செயல்பாட்டின் உயர் மின்னழுத்தத்தால் ஊட்டம் பெறும்போது பன்மடங்கு பெருகுகின்றன. உங்கள் ஆழ்மனதின் மனப்பான்மை சார்ந்த வழிகாட்டுதலை நீங்கள் உணர்வுபூர்வமாக நாடும்போது, முழு ஆற்றலுடன் உங்கள் இலக்கை நேராகவே குறிவைக்கும் ஒரு ஏவுகணை உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு மேலெழும்புதல், லிஃப்ட் ஆஃப், இருக்க வேண்டும். நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் ஆழ்மனதின் ஒரு பகுதியாக திகழும், இலக்கை நோக்கிய வழிகாட்டு அமைப்பின் மீது துணிச்சலான நம்பிக்கை கொண்டு செயல்படுங்கள். மனிதனால் எதை சிந்திக்கவும் நம்பவும் முடியுமோ, அதை அவனால் சாதிக்கவும் முடியும் என்ற அறிவோடு செயல்படுங்கள். ஆகவே, பொதுவானதொரு தீர்க்கும் வழியை தேடாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட இடர்பாட்டை வெல்வதற்கு, அதன் குறிப்பிட்ட காரணத்தையே தாக்குங்கள். செயல்படும் போதே, உனக்கு ஆற்றல் வழங்கப்படும் என்பதை அறிந்துகொள். பிறகு அந்தச் சக்தியை ஒருமுகப்படுத்து. மேலும், அனைத்து நெருப்புக்கோழிகளும் எச்சரிக்கையாக இருக்கட்டும்.